Hi everyone, Udo 2025 உடைய செகண்ட் வீடியோ. எங்க ஃபர்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலாக எங்க ஊடு வெப்சைட்டை பத்தி அது மாதிரி எங்க கம்பெனி கிரியேஷனை பத்தி டீட்டெயிலாக பேசினோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க பார்த்துட்டே வாங்க, சப்ஜெக்ட் கிளியராக விளங்கும். ஓகே, இது ஊடோ 2025 உடைய வீடியோ நம்பர் 2. ஓகே, நாங்க எங்க இமெயிலுக்குள்ள இருக்கிறோம். இமெயிலுக்குள்ள பாருங்க, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டு எங்களுக்கு டிரெக்டா எங்க ஊடோ கம்பெனிக்குள்ள ஜாயின் ஆகலாம். கிளிக் பண்ணிட்டு எங்க ஊடோ டேட்டா பேஸ்க்குள்ள லாக் ஆயிடும். ஓகே, இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே, அப்படியே கீழ்ப்பகுதிக்கு வாங்க. ரைட் சைடு டவுன் பண்ணல பாருங்க, நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டுறாங்களான்னு பாருங்க. கோ டு ஏஎஸ்கே லிமிடெட் வச்சிருக்கிறோம், சென்டர்ல வச்சிருக்கிறோம். எஸ், கோ டு ஏஎஸ்கே லிமிடெட் சென்டர்ல வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணு. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களோட ஊடு கம்பெனிக்குள்ள லாக் ஆகிக்கலாம். அப்ப எங்க லாஸ்ட் வீடியோ நாங்க கம்பெனி கிரியேஷன் எப்படி செய்யறதை பார்த்தோம். அப்ப இந்த வீடியோல வந்து நாங்க அந்த இன்விடேஷன் வந்து இருந்துச்சு எங்களுக்கு இமெயில, அந்த இமெயில கிளிக் பண்ணிட்டு சில ஸ்டெப்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு நாங்க இந்த வீடியோக்குள்ள வந்தோம். ஓகே, அந்த மற்ற சப்ஜெக்ட் மாதிரி சில டிஃபரன்ஸ்கள் இருக்குது. நாங்க கியூபியில அது மாதிரி ஸ்டேஜ் 50, அது மாதிரி ஜோஹோ எக்ஸீரோ, இது மாதிரி கிளவுட் வெர்ஷன்ஸ் நாங்க படிச்சிருக்கிறோம். 35+ சீரியஸ் வீடியோஸ் இருக்குது. ஓகேயா, அப்ப அதை விட கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கு. அப்ப நாங்க எந்த மாதிரியான டிஃபரெண்ட் இந்த டேஷ்போர்டுக்குள்ள இருக்குதுன்றத டீடைலா பார்க்கலாம். ஓகே, இதுல பாருங்க, உங்களுக்கு நாங்க அதை ஆட் பண்ணி அத்தனை விஷயம் எங்க ஃபர்ஸ்ட் வீடியோல ஆட் பண்ண அத்தனை விஷயமும் டீடைலா இருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பர்ச்சேஸா இருக்கலாம், அக்கௌண்டிங்கா இருக்கலாம். ஓகே, இதுல டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்க. டேஷ்போர்ட் ஒரு சென்டர்ல இருக்குது பாருங்க, டேஷ்போர்ட் வச்சிருக்காங்க. 31st இந்த கேலண்டர் கீழே இருக்குது, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பாருங்க, உங்களுக்கு டேஷ்போர்ட் காட்டுது. இதுல பாருங்க, ஒரு வெப்சைட்ல சேல்ஸ் வச்சிருக்காங்க, ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சிருக்காங்க, இது மாதிரி விஷயங்கள் வச்சிருக்காங்க. அப்படியே கீழே போனீங்கன்னா சிஆர்எம் டீட்டெயில்ஸ், ஃபினான்சியல் டீட்டெயில்ஸ் வச்சிருக்கிறாங்க, லாஜிஸ்டிக் மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட வெப்சைட் அப்பர் கார்னர்ல பாருங்க, டேஷ்போர்ட் வச்சிருக்கிறாங்க, அதோட கன்ஃபிகர் ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. லெஃப்ட் சைட்ல பாருங்க, லெஃப்ட் சைட்ல அப்பர் கார்னர்ல வச்சுக்கிறாங்க பாருங்க, டேஷ்போர்ட் வச்சுக்கிறாங்க. டாப்லேயே பாருங்க. அப்படி வச்சிருக்கிறாங்க, அதோட அங்கே வச்சிருக்காங்க பாருங்க. இன்னொரு ஆப்ஷன்ஸ் அதில் கிளிக் பண்ணுங்க. அதோட பக்கத்துல பாருங்க கன்ஃபிகரேஷன் வச்சிருக்கிறாங்க, கன்ஃபிகரேஷன்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே, சரி. அதோட உங்களோட ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் சம்பந்தமான டீடைல்ஸ், உங்களோட கம்பெனி, உங்களோட பேஜன் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ரைட் சைட் கார்னருக்கு வாங்க. ரைட் சைட் கார்னர்ல பாருங்க, ஏ எழுத்து போட்டிக்கிறேன் அப்படின்னு உங்களோட இமெயில் அட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்ற சொல்லி அதை அப்படி காட்டிருக்குது பாருங்க. உங்களுக்கு இன்னும் மேலதிகமான டீடைல்ஸ் உங்களுக்கு மை ப்ரொஃபைலுக்கு போறதுக்கு மை ப்ரொஃபைலுக்கு போகலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படி நீங்க இந்த சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதுக்குள்ள போய் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற விஷயங்களை செய்யலாம். இல்ல இந்த சாஃப்ட்வேர்ல இருந்து நீங்க வெளியாக போறீங்கன்னா லொக் அவுட் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, உங்களுக்கு லொக் அவுட் ஆகும். அதோட பக்கத்துல ஏஎஸ்கே லிமிடெட் எங்க கம்பெனி நேம் நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல கொஞ்சம் கிட்ட போங்க, அதுல கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க ஏஎஸ்கே லிமிடெட் இடத்துல. ஓகே, இப்போ நாங்க மற்ற சப்ஜெக்ட்ல வந்து கிளிக் பண்ற நேரத்தில் அதுக்குள்ள போகல, அந்தந்த டீட்டெயில்ஸ்க்குள்ள போறதுக்கு மாதிரி வச்சுக்கிறேன். இதுல அந்த அளவுக்கு வச்சில்ல. அதோட பக்கத்துல எனக்கு நோட்டிபிகேஷன் வச்சிருக்கிறாங்க, அதோட மெசேஜஸ் வச்சிருக்கிறாங்க, அதோட பக்கம். ஓகே, அவங்களோட அநேகமான விஷயங்களும் வந்து இந்த லெஃப்ட் சைட்ல தான் அப்படியே கீழே தந்துருக்கிறாங்க. சரி, அத்தனை டிரான்சாக்ஷன். ஓகே, இதுல இருந்து கொஞ்சம் பேக் பண்ணுங்க. இந்த டேப்பை கொஞ்சம் பேக் பண்ணுங்க. நாங்க அந்த ஆரம்பத்தில் இருந்த பிகினிங் டேப்புக்குள்ள போகலாம். ஓகே, இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அக்கௌண்டிங் வச்சிருக்கிறாங்க. அந்த அக்கௌண்டிங் கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிறாங்க இன்வென்டரிக்கு மேல வச்சிருந்தாங்க அக்கௌண்டிங். ஓகே, அப்ப அக்கௌண்டிங் போனீங்கன்னா இந்த அடிப்படையில் உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகி இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. இதுல பாருங்க, மேல அக்கௌண்டிங் ஒரு டேப் இருக்குது, டேஷ்போர்ட் இருக்குது, கஸ்டம் இருக்குது. ஓகே, நாங்க இதுல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்டிங் சொன்னா இந்த இடத்துக்கு வரீங்க, அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். ஓகே, அதுக்கு டேஷ்போர்ட் நாங்க டேஷ்போர்ட் ஆரம்பத்தில் பார்த்து தான் அகைன் மறுபடியும் கிளிக் பண்ணுங்க டேஷ்போர்ட்ல. ஓகே,
டேஷ்போர்ட் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த விஷயங்கள் கஸ்டமர் இன்வாய்ஸ் வெண்டர் பில் இது மாதிரி இந்த டேஷ்போர்ட் இதில் சம்பந்தமாக காட்டுறாங்க. அதோட பக்கத்தில் பாருங்க கஸ்டமர்ஸ் ஒன்று வச்சிருக்கலாம். கஸ்டமர் ஓகேயா, எங்களோட கஸ்டமர்ஸ் நாங்கள் டிரான்சாக்ஷன் செய்யறதுக்காக நாங்கள் இன்வாய்ஸ் போடுறதா இருக்கலாம், அல்லது கிரெடிட் நோட்டாக இருக்கலாம், எங்களோட கஸ்டமர் பேமெண்ட்டுகளாக இருக்கலாம், ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்டா இன்வாய்ஸ் கிளிக் பண்ண நாங்கள் 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதெல்லாம் டீட்டெயிலாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேயா, இந்த அடிப்படையில் வச்சுக்கிறாங்க சார். இதுல நாங்க நியூ இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது எப்படி, அப்லோட் பண்றது எப்படி மாதிரி டீட்டெயிலா பார்க்கலாம். பேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மற்ற விஷயங்களுக்கு நீங்க என்ன செய்யுது, இந்த கிளிக் பண்ணி போட்டு வந்துடலாம். கஸ்டமர்ஸ்க்குள்ள போயிட்டு அது நீங்க உங்களுக்கு இன்வாய்ஸா இருக்கலாம், கிரெடிட் நோட்டா இருக்கலாம், பேமெண்டா இருக்கலாம், ப்ராடக்ட்ல கிளிக் பண்ணுங்க. ப்ராடக்ட்ல கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்குள்ள வரலாம். ஓகேவா, இதுலயும் நாங்க நியூ ப்ராடக்ட் கிரியேட் பண்றது எப்படி இது மாதிரி டீட்டெயிலாக எங்க நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, வெண்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. வெண்டர்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. வெண்டர்ஸ் ஓகே, வெண்டர்ஸ்ல பில் வச்சிருக்கிறாங்க, அது மாதிரி ரிஃபண்ட் பேமெண்ட் அதுலயும் ப்ராடக்ட் வச்சிருக்கிறாங்க, வெண்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஓகே, அதுலயும் ப்ராடக்ட்டுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. ஓகே, சேம் விண்டோ. இதுல நியூ ஒரு ஆப்ஷன் வந்து நியூல கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைட் அப்பர் கார்னர் நியூ. ஓகே, ப்ராடக்ட் வந்து டீட்டெயிலாக கிரியேட் பண்றது, ப்ராடக்டாக சேவிஸாக எப்படி கிரியேட் பண்றதுல நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டீட்டெயிலாக பேக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதோட விண்டோஸோட பக்கத்துல பாருங்க அக்கௌண்டிங் வச்சிருக்கலாம். அக்கௌண்டிங்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு ஜேர்னல் வச்சிருக்காங்க. ஜேர்னல் ஐட்டம்ஸ் வச்சுக்கிறாங்க, டிரான்ஸ் வச்சுக்கிறாங்க, அனலைஸ் ஐட்டம் வச்சிருக்கிறாங்க, அசெட்ஸ் வச்சுக்கிறாங்க, லான்ச் வச்சுக்கிறாங்க, ரீகன்சில் வச்சுக்கிறாங்க, லாக் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கு இந்த இடத்தால செஞ்சு கொள்ளையிலும் தேவையான. ஓகே, அதோட பக்கத்துல ரிப்போர்ட்டிங் வச்சிருக்கிறாங்க. ஓகே, ரிப்போர்ட்டிங் அத்தனை ரிப்போர்ட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும். அதோட கன்ஃபிகரேஷன் போனீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. செட்டிங்ஸ் அதுல இன்வாய்ஸ் செட்டிங்ஸ், பேமெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பேங்க் சம்பந்தமான ஒரு பேங்க் அட் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அக்கௌண்டிங் செட்டிங்கோட தலைப்புகளை சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நாங்க சம்பந்தமாக டீட்டெயிலா பேசுவோம். செட்டிங்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ்ல கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்ன்றது செப்பரேட் ஆப்ஷனாக தந்திருக்கிறாங்களா? ஓகே, அப்ப நாங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல செட்டிங்ஸ் பார்த்தோம். அது கியூபியாக இருக்கலாம், எக்ஸீரோ, ஜோஹோ, ஸ்டேஜ் ஷிஃப்ட் எல்லாத்தையும் செட்டிங்ஸ் பார்த்தோம். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட்ல டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட்ஸ்ல வந்து செட்டிங்ஸ் தந்திருக்கிறாங்க. ஓகே, இது எந்த டிஃப்ரெண்ட் எப்படி மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் செட்டிங்ஸ் ஓல்டேஷன்ஸ் எப்படி நாங்கள் செஞ்சு கொள்ளையிடுமா, இல்லாட்டி இதுல இருக்கிற மாதிரியே தான் செய்யணுமா என்னன்ற விஷயம் நாங்கள் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, கன்ஃபிகரேஷன்ல இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு அக்கௌண்ட் அதுலேயும் கிளிக் பண்ணுங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் செய்யறதுக்கு இன்னைக்கு பாருங்க அக்கௌண்டிங் தலைப்புல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது எப்படின்றது சம்பந்தமாகவும் நாங்கள் டீட்டெயிலாக ஒரு வீடியோ செய்வோம். ரைட் சைட் லெஃப்ட் சைட் கார்னர்ல பாருங்க நியூ தந்துருக்கிறாங்க. நியூல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. எங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதில் கோடை டைப் பண்ணலாம், அப்புறம் நேம், அப்புறம் என்ன டைப்ன்றதை கொடுக்கலாம். இந்த அடிப்படையில் எங்களுக்கு சிம்பிளா செஞ்சு கொள்ளையிலும் கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணி செஞ்சுட்டு போய மேலும். ஓகே, சம்பந்தமா டீட்டெயிலா எங்களை ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். பேக் பண்ணிக்கோங்க. அது அடுத்த கன்ஃபிகரேஷன்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இன்வாய்சிங் ஃபார் பேமெண்ட் டைம் பேங்க் அட் பேங்க் அக்கௌண்ட் அட் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க. அட் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி கொள்றதுக்கும் உங்களுக்கு இதற்கு ஏதாவது பேங்க்ல இருந்தாச்சுன்னா உங்களுக்கு அப்படியே கிரியேட் பண்ணலாம். இல்லை நாங்க இதை மெனுவலா ஆட் பண்றது அப்படின்றது சம்பந்தமாகவும் நான் டீட்டெயிலா இப்போ எங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல காட்டுவாங்க. இதுல இப்போ ஸ்ரீலங்கால பேங்க்கள் வந்து ஆட் பண்ணலாம். சரி, ஆனா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல அநேகமா பேங்க் ஆட் பண்ற ஆக்சஸை கொடுத்துருக்குறோம். கொடுத்தா எங்களுக்கு பேங்க் வந்து டிரெக்டா கனெக்ட் பண்ணலாம். டிரெக்டா கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேருக்குள்ள ஒர்க் பண்ணலாம். இது எல்லா சாஃப்ட்வேர்லயும் அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனா ஸ்ரீலங்கால வந்து அந்த பேங்கை கனெக்ட் பண்ணிக்கொள்ள மாட்டாங்க. உதாரணத்துக்கு எங்களை கமர்ஷியலோ டிஎஃப்சி ஏதோ எங்களுக்கு தேவையான பேங்க் வந்து இப்படி காட்ட மாட்டாங்க. காட்டினா கனெக்ட் பண்ணலாம், இப்படி காட்டுற ஃபெசிலிட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. செக்யூரிட்டி ரீசனாக இருக்கலாம். சம்டைம் நாங்கள் இது மெனுவில் தான் எங்களை பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. இதில் பாருங்க ரைட் சைட் டவுன் கார்னர்ல பாருங்க ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன் மெனுவலின்னு வச்சிருக்கிறோம். ஓகே, அதை கிளிக் பண்ணுங்க. ரைட் சைட் டவுன் கார்னர் இதுல வச்சு அதுலேயே தான் அதே விண்டோக்குள்ள வச்சிருந்தாங்க. அதே விண்டோக்குள்ள ரைட் சைட் டவுன் கார்னர்ல வச்சிருந்தாங்க. அகைன் போங்க, பேங்க் ரைட் சைட் டவுன் கார்னர்ல பாருங்க. அதான் ஓகே, ரைட் சைட் டவுன் கார்னர்ல பாருங்க. அதில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெனுவலா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் என்னன்றதை கொடுத்து
டீட்டெயிலாக கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி கன்ஃபிகரேஷனுக்குள்ள கேட்போங்க. ஓகே, இன்னும் என்ன வச்சிருக்கிறாங்க? ஓகே, இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. கன்ஃபிகரேஷன் வீடியோக்குள்ள போவோம். கிளிக் பண்ணுங்க, கன்ஃபிகரேஷன்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதுல நாங்க வேற என்ன பார்க்கறது? ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆக்சஸ், ஜேர்னல், கரன்சிஸ் வச்சிருக்கிறாங்க, ஆன்லைன் பேமெண்ட் வச்சுக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட். ஓகே, அநேகமான டீட்டெயில்ஸ் எனக்கு இதுல கவர் ஆகிருக்கும். அகெயின் கொஞ்சம் போங்க, அக்கௌண்டிங் டேபுக்குள்ள போங்க. இன்னும் ஏதாவது மிஸ் ஆகிக்குதான்னு பார்ப்போம். அக்கௌண்டிங் டேபுக்குள்ள இல்ல, டேஷ்போர்ட்ல அக்கௌண்டிங்குள்ள வாங்க. அக்கௌண்டிங் ஒரு டேப் இருக்குது. நீங்க ஆரம்பத்தில் போன டேப் தான். அதுக்குள்ளேயே பாருங்க, அக்கௌண்டிங்ல வச்சிருந்தாங்க. ரிப்போர்ட்டிங் பக்கத்துல டேஷ்போர்ட், கஸ்டமர்ஸ், வெண்டர்ஸ், அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் டேஷ்போர்டுக்கு பக்கத்துல கஸ்டமர்ஸ் எஸ் அக்கௌண்ட். ஓகே, ஜெனரல் என்ட்ரிஸ், ஜெனரல் ஐட்டம்ஸ், ட்ரான்ஸ்ஃபர், அனலைஸ் அசெட்ஸ், லோன்ஸ். ஓகே ஓகே, கார்னர்ல இருக்கிற அக்கௌண்டிங்ல கிளிக் பண்ணுங்க. கார்னர்ல அக்கௌண்டிங் டேப்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்போ டிரெக்டா இன்னைக்கு வந்துட்டு இன்வென்டரி செப்பரேட்டா வச்சிருக்கிறாங்க, பர்ச்சேஸ் வச்சிருக்கிறாங்க. ஓகே, அகைன் கிளிக் பண்ணுங்க. அகைன் பேக் பண்ணிக்கலாம். அந்த மெயின் விண்டோக்குள்ள வாங்க. அக்கௌண்டிங் டேஷ்போர்டு, இல்ல டேஷ்போர்ட்ல எஸ் அக்கௌண்டிங் டேப்புக்குள்ள வாங்க. ஓகே, கிளிக் பண்ண இதுல கிளிக் பண்ண இப்படி வச்சுக்கோங்க. எங்களுக்கு டிரெக்டா செட்டிங்ஸுக்கு இன்னைக்கு இருந்து போகணும். போயிட்டு செட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு வரையுமே வேற நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இன்ட்ரடக்ஷன், செட்டிங்ஸ் டேப்புக்குள்ள கிளிக் பண்ணுங்க. சேம் நாங்கள் ஆரம்பத்தில் போன விண்டோக்குள்ள தான் போவோம். நாங்கள் செட்டிங்ஸ் அதுக்குள்ள போயிட்டு போன விஷயம் இன்னைக்கால செட்டிங்ஸ் போகலாம். ஓகே, போனால் ஒரு லெஃப்ட் சைட்ல அந்த விஷயங்கள் காட்டும். மேலே காட்டின மெனு லெஃப்ட் சைட்ல காட்டும். ஓகே, நீங்க எப்படி போனீங்கன்னாலும் சேம். ஆனால் அந்த மற்ற சப்ஜெக்ட்ல இந்த இன்டர்ஃபேஸ் மாதிரி இல்லை. அது நாங்கள் கியூபியில் ஜீரோ டோல படித்த மாதிரி இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இன்டர்ஃபேஸ். ஓகே, அப்போ இது மாதிரி டிஃபரெண்டான ஒரு சாஃப்ட்வேர் கிடைச்சுன்னா அதை எப்படி ஒர்க் பண்றதுன்றது எனக்கு இந்த உடு இஆர்பி சிஸ்டத்தை பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த வீடியோல வந்து நாங்கள் உடு இஆர்பி சிஸ்டம் அந்த சாஃப்ட்வேர் எங்க கம்பெனிக்குள்ள நாங்கள் ஒரு பிரீஃப் ஓவியூ பார்த்தோம். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ள செய்யலாம். ஓகே, எங்களோட நெக்ஸ்ட் வீடியோஸ், எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ் இந்த சீரியஸ்ல கண்டினியூவா நாங்க இந்த ஒவ்வொரு டாஸ்க் அப்படின்னு சொன்னா நாங்க ஸ்டார்ட் அப் அக்கௌண்ட் என்டர் பண்றதுல இருந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் வரக்கால நியர்லி 35+ வீடியோஸ் நாங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புல சந்திக்கலாம்.